Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see class 5 mathematics chapter 2 fractions. Okay, fraction அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்கலாமா? முதல்ல fraction அப்படின்னா என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு முழு பொருளை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சோம்னா அந்த பகுதி அந்த பார்ட்ஸ்ல ஒன்னும் இல்ல வேறு சில பார்ட்ஸை குறிக்கக்கூடியதான் என்னன்னு சொல்லணும், நம்ம fractions அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தமன்னா இஸ் a ஸ்டூடெண்ட் ஆஃப் கிரேட் 5. தமன்னா அப்படின்ற கிரேட் 5 ஓட ஸ்டூடெண்ட்ல அதாவது 5th கிளாஸ்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். ஷீ ஹாஸ் 2 சாக்லேட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் சைசஸ். அவகிட்ட என்ன இருந்தது? 2 சாக்லேட் இருந்தது, டிஃபரெண்ட் சைசஸ்ல இருந்தது. ஷீ சேஸ் 1/3 ஆஃப் ஒன் ஆஃப் ஹர் சாக்லேட் இஸ் பிக்கர் தேன் 1/2 ஆஃப் அதர் சாக்லேட். அவ என்ன சொல்றா அப்படின்னா, இதுதான் அவகிட்ட இருக்கிற சாக்லேட், இது ஒரு சாக்லேட், இது ஃபர்ஸ்ட் சாக்லேட், இது ரெண்டாவது சாக்லேட். இதுல 1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2னா என்னன்னு சொல்லுவான்? இப்ப இதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். இதை இங்க ஆல்ரெடியே பிரிச்சிருக்கு இல்லையா? இது 1/2, இது ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லலாம், இது செகண்ட் பார்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க பார்க்கும்போது இங்க என்ன இருக்கு? இது ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் சாக்லேட், இது பிக்கர் சைஸ் சாக்லேட். இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்பாத்தி நம்ம ஸ்டூடெண்ட் நான் ஒரு சப்பாத்தி லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு போறோம் அப்படின்னா பக்கத்துல ஸ்டூடெண்ட் கேட்கறா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கட் பண்ணி கொடுப்போம் இல்லையா? அந்த 1ல இருந்து ஆஃபா கட் பண்ணி கொடுக்கறோம் இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஃபிராக்ஷன் சொல்லணும். 1/2 அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுலயும் சாக்லேட்ல என்ன இருக்குன்னா 1/2ன்றது ஆஃப். இங்க இது 1, ஃபர்ஸ்ட் மேல 1, இது வந்து 2, இதுக்கு மூணாவது இருக்கிறது 3. அப்ப இது 1/2, இது என்னன்னு சொல்லணும்? 1/3. அப்ப தமன்னா என்ன சொல்றா அப்படின்னா 1/3 ஆஃப் ஒன் ஆஃப் ஹர் சாக்லேட் இஸ் பிக்கர் தேன் த 1/2. இந்த 1/3 தான் என்ன இருக்கு? பிக்கர், கிரேட்டரா இருக்கு 1/2 காட்டலும் அப்படின்னு சொல்றா. இஸ் தட் கரெக்ட்? எக்ஸ்பிளைன் why this so அப்படின்னு கேக்குறாங்க. இது கரெக்டா? why அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு எழுதலாம்? எஸ், இட்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 1/3 ஏன்னா சைஸ பாக்குறோம் நம்ம. ஓகே, இது 1/2, இது 1/2, இது 1/3. இந்த ஷேடட் பார்ட் 1/3. இப்ப சைஸ் நம்ம பாக்குறோம். இது ஒரு சைஸ், இது சைஸ் பார்த்தோம்னா இப்ப நம்ம சைஸே பாக்குறோம். இது வந்து என்னவா இருக்கு? அன்ஷேடட் பார்ட். இது ஒரு சைஸா இருக்கு, இது ஒரு சைஸா இருக்கு. அப்ப இதுல எது பெருசுன்னு நம்ம சொல்லுவோம்? ஓகே, 1/3 பார்ட் நம்ம பெருசுன்னு சொல்றோம். 1/3 இஸ் பிக்கர் அண்ட் 1/2 இஸ் ஸ்மாலர். சைஸ் பார்த்தோம்னா ரிமைனிங் போர்ஷன் சைஸ் பார்த்தோம்னாவே தெரியுது. அப்ப எக்ஸ்பிளைன் why this is it correct அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? எஸ் this is correct, it's correct அப்படின்னு சொல்லலாம். why yes this is correct because என்னன்னு சொல்லுவோம்? இது ரெண்டு சாக்லேட்டுமே டிஃபரெண்ட் சைசஸ்ல இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லலாம் நம்ம? why அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் கரெக்ட் because the two chocolates are different sizes. The two chocolates are different sizes. So 1/2, that is 1/3 of the larger chocolate can be greater than the 1/2 of the smaller chocolate. அதால இந்த 1/3 ன்றது 1/3 of larger chocolate is greater than 1/2 of smaller chocolate. இப்போ ஒன்னு பெருசு, இன்னொன்னு சின்னது, அதால சாக்லேட் அப்படின்னு சொல்லலாமா? அப்புறம் நெக்ஸ்ட் when can we say, அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேக்குறாங்க. என்னன்னா when can we say that 1/2 of something is greater than 1/3 of something? அதே மாதிரி எப்ப 1/2 வந்து நம்ம கிரேட்டர்னு சொல்லுவோம், 1/3 விட எப்ப நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 1/2 அப்படின்றத நான் எழுதுறேன். ஒரு ரவுண்ட் போடுறோம், ஒரு ஹோல் போடுறோம். ஒரு ஹோல்ல இதை என்னன்னு சொல்றேன்? நான் 1/2ன்னு சொல்றேன். இது 1/2. அடுத்து ஒன்னு சொல்றேன் 1/3. இதே ஒரு ஹோல 3, ஒரே ஒரு சப்பாத்தின்னு எடுத்துக்கிறோமே, 3 பார்ட்டா பிரிக்கிறோம். அப்ப இது என்னன்னு சொல்லும்? 1/3, 1/3, 1/3. அப்ப இதுல எது பெருசு அப்படின்னு பார்க்கும்போது இது 1/2. ஓகே, 2ல 1, இது 3ல 1. 2ல சிம்பிளா சொல்லணும்னா இது 2ல ஒரு பார்ட், இது 3ல ஒரு பார்ட். அப்ப எது கிரேட்டரு? இதுதான் கிரேட்டர். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது when the whole of the first thing is larger than the whole of the second thing அப்படின்னு சொல்லும்போது, அப்ப when the whole of the second, when the
ஹோல்னா ஒரு முழுசு தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஹோல்னு சொல்லுவோம். So when the whole of the first one, when the whole of the first thing is greater than, when the whole of the first thing is larger than the whole of the second thing அப்படின்னு சொல்லலாம். எப்ப நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஃபிராக்ஷன்ல எப்பவுமே என்னன்னா மேல இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1/2, 1/3, 1/4 அப்படின்னு மேல இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம். மேல இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா நியூமரேட்டர். மேல இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம நியூமரேட்டர். கீழே இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னா டினாமினேட்டர். மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழே இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் டினாமினேட்டர். அப்ப 1 அப்படின்றது நியூமரேட்டர், 3 அப்படின்றது டினாமினேட்டர். இது ஆல்வேஸ் இதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா இடத்துலயும் அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பிளேயிங் வித் ஏ கிரிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிளேயிங் வித் ஏ கிரிட் அப்படின்னா என்னன்னா ஒரு கிரிட் கொடுத்திருக்காங்க, கட்டம் பாக்ஸஸ் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஒன் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஷேடுனா ஷேட் 1/8 ஆஃப் கிரிட் ஏ இன் ரெட் கலர். எந்த கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ரெட் கலரை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 1/8 ஆஃப், அப்ப 1/8ன்றது எப்படி வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேல இருந்து கீழே கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 தான் வருது. இப்ப சைட்ல கவுண்ட் பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 வருது இல்லையா? அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் 1/8 ஆஃப் என்னது கிரிட் இன் ரெட் கலர். அப்ப 1/8 என்னன்னு சொல்லுவோம், இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப இது இது எல்லாமே இது ஒன்னு ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1, இது எல்லாமே 1, கீழே வர்றது எல்லாமே கீழே வர எல்லா வெர்டிக்கல் லைன்ஸுமே ஃபர்ஸ்ட் காலம் 1 2 3 4. அது இது எல்லாத்தையும் என்ன பண்றோம் நம்ம ரெட்ல கொடுத்துறோம். ஷேடு கொடுத்துட்டாங்க. ஷேடுனா ஃபுல்லாவே என்ன பண்ணிடலாம் நம்ம ரெட் கலர்ல கொடுத்துடலாம். இதுதான் 1/8. That is 1/8 of grid. இது 1/8 அப்படின்னா 8ல 1. நெக்ஸ்ட் ஷேட் 1/6 of grid in blue color. என்ன கொடுத்திருக்காங்க, ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க grid. ஓகே, ப்ளூ கலர் கிரிட் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம ஷேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப 6ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்தம் எத்தனை காலம் இருக்குன்னா 6 காலம்ஸ் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 6 காலம்ஸ்னா எப்படி எடுத்துக்கலாம், இது 1, இது 2, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. இதுதான் 6 காலம்ஸ். அப்ப என்ன 6 காலம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கலர் சொல்லியிருக்காங்க, ப்ளூ கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இப்ப ப்ளூ கலர் எப்படி கொடுக்கலாம்னு பாக்கலாமா? ஓகே, அப்போ இங்க கொடுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல. இது 1/6 ஆஃப் கிரிட் இன் ப்ளூ கலர்ல கொடுக்க சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் 1/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/12 கிரிட் ஆஃப் என்ன கலர், எல்லோ கலர்ல கொடுக்க சொல்லிருக்காங்க. இப்ப எல்லோ கலர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி கொடுக்கணும்னா, இப்ப நம்ம 12 நம்ம முதல்ல பிரிக்கணும். இந்த ஷேடு 1/12 இங்க கீழே இருக்கிறத எப்பவுமே டினாமினேட்டர் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அதுதான் பெரிய நம்பர், பெரிய பார்ட்ஸ். அப்ப 12 பார்ட்ஸா நம்ம எப்படி இதை பிரிக்கலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். நம்ம எப்படி 12 பார்ட்ஸா பிரிக்கலாம், ஃபர்ஸ்ட் இது ஒரு பார்ட், அதாவது இது ஒரு பார்ட் 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 6. அப்ப இது 1 2 3 4 5 6. அதே மாதிரி இந்த பக்கமும் 7 8 9 10 11 12. அப்ப மொத்தம் எத்தனை, 1/12. எல்லாமே எல்லாமே என்ன இருக்கும் 1/12. இது ஒரு 1/12, இது ஒரு 1/12, எல்லாமே 1/12 பார்ட். இப்ப என்ன மேல 1க்கு மட்டும் ஷேட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப என்ன கலர் கொடுத்திருக்காங்க, எல்லோ கலர் ஷேட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்மள எல்லோ கலர் ஷேட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப எல்லோ கலர் கொடுக்கலாமா? ஓகே, ஒரு பக்கம் இதுதான் 1/12.
12ல 1 அவ்வளவுதான். இதுதான் 1/12 நம்ம என்ன கலரை ஷேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், do you see any 1/3 in any of the grids? இதுல ஏதாவது 1/3 grid இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, any 1/3 grid இருந்தா அதை மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ 1/3 grid எப்படி பாக்குறது நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஏதாவது 1/3 இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், அதுல என்ன இருக்கு? 1/3 இருக்கு. அப்ப எங்க 1/3 இருக்குன்னா, இப்ப நம்ம செகண்ட் எங்க 1/3 இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, இப்ப நம்ம செகண்ட் எடுத்துக்கலாம். இப்ப செகண்ட் பார்க்கும்போது என்ன வரும்னா, இது ஒரு கிரிட். இது ஒண்ணு. அதே மாதிரி மேல இருக்கிறது அதே மாதிரி 3. இது ஒண்ணு. அது மேல இருக்கிறது 1. அப்ப மொத்தம் எத்தனை வந்தது? 1/3. இப்ப இதுல ஏதா 1/3, do you see 1/3 of do you see 1/3 in any one of the grids அப்படின்னா yes. ஓகே, இதோ இங்க பாக்குறோம் இல்லையா, இதுதான் 1/3. செகண்ட் பிக்சர்ல 1/3 any one of the gridsல நம்ம போட்டுட்டோம். இதுதான் 1/3. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன், first one 1/8, next one 1/6, 8ல 1, 6ல 1, 12ல 1, next இந்த green color வந்து என்ன இருக்குன்னா 1/3. 1/3, 3னா 3 பிரிச்சுக்கணும். 1/3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 பிரிச்சுக்கணும், அப்புறம் 6 பிரிச்சுக்கணும், அப்புறம் 12 பிரிச்சுக்கணும். அதுல இருந்து ஒரு பார்ட்டை எழுதணும். 8ல 1, 6ல 1, 12ல 1, 3ல 1, இந்த மாதிரி பிரிச்சு நம்ம இந்த மாதிரி கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டோம். Next, is 1/3 equal to 2/6? Let us find out. Okay, look at the picture and identify the fraction. Okay, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு சொல்றோம்? இது 1. இது என்னன்னு சொல்றோம் நம்ம? இது மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா 2. 3 பார்ட்டா பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் 3ன்னு சொல்றாங்க. அப்ப 3 பார்ட்டா பிரிச்சா இது 2. நெக்ஸ்ட் இதை பிரிச்சோம்னா இது என்ன வருது? 3. இதுல 1/3 ஈக்குவல் டு 2/6 அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி 2/6? இப்ப மறுபடியும் இதை என்ன பண்றோம்? நம்ம பிரிக்கிறோம். இதை 1 பிரிக்கிறோம், அடுத்து இதை 2 பிரிக்கிறோம், அடுத்து இதை 2 பிரிக்கிறோம். அப்ப மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. ஓகே, 6 காலம் கீழே இருக்கிற 6 பிரகாரம் 6 போட்டுட்டோம். இப்ப மேல இருக்கிறத வச்சு மேல நம்பர் எப்பவுமே நியூமரேட்டரை ஷேட் பண்ணணும். டினாமினேட்டர் பிரகாரம், அதாவது மேல இருக்கிற நியூமரேட்டரை ஷேட் பண்ணணும். டினாமினேட்டர் பிரகாரம் என்ன பண்ணணும்? எத்தனை பார்ட்னு நம்ம பிரிக்கணும். இப்ப 6 பார்ட்டா பிரிச்சிட்டோம். இதுல 2 மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க. 1 2 2 ஷேட் பண்ணிட்டாங்க. அதால 2/6. இது என்னன்னு சொல்லணும்? 2/6ன்னு சொல்லலாம். 6ல 2 பார்ட். Are there two different ways to write the fraction represented by the shaded part? ரெண்டு மெத்தட்ல எழுதலாம். எது ரெண்டு மெத்தட்ல எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1/3 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லலாம்? and 2/6 அப்படின்னு எழுதலாம். ரெண்டு மெத்தட்ல இந்த shaded part எழுதலாம். Do you see that 1/3 is equal to 2/6 அப்படின்னு சொல்லும்போது yes, these are called equivalent fractions. ஆமா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணுமா? ஈக்குவேலண்ட் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்ல? சமமா இருக்கக்கூடிய பார்ட், அதுதான் ஈக்குவேலண்ட் ஃபிராக்ஷன்ஸ் சொல்லுவோம். Let us see how equivalent fractions can be generated. இந்த equivalent fractions எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்றத பத்தி படிக்கலாமா? இதுல fun with fraction kit, அதாவது வந்து டெக்ஸ்ட் புக்கோட பேக் சைட்ல fractions கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இங்க பிக்சர்ல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி fraction kit இருக்கு. இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். Gurupreet is playing with this fraction kit. A kit is given at the end of the textbook. Do you remember how to make a whole with pieces of same size? How many 1/5 pieces will you need to make the whole? அதே மாதிரி that is இந்த இதை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. Do you remember how to make a whole? wholeன்றது ஒரு முழுசா இருக்கிறது, ஒரு தோசையோ இல்ல சப்பாத்தியோ ஒரு ரவுண்டோ, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். டூ எனக்கு முழுசா வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹோல். ஹோல் வித் பீசஸ் ஆஃப் த சேம் சைஸஸா இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ல, ஒரு முழுசா இருக்கக்கூடியதுல ஒரு வட்டத்துல சேம் சைஸா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி பிரிக்கணும். How many 1/5 pieces will you need to make a whole? Okay, 5 pieces, எத்தனை 1/5 pieces சேர்ந்தா ஒரு full piece கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னு சொல்றோம் பார்க்கலாம்னா, ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1/2. இது என்னன்னு சொல்றோம்? ஒரு ஹோல் இருக்கு, ஒரு முழுசா ஒரு ரவுண்டு, இது ஒரு ஹோல் இருக்கு. இப்ப நான் இதை என்ன பண்றேன்னா ரெண்டா பிரிக்கிறேன். இது 1/2, இது 1/2. அப்ப இது என்னன்னு சொல்லணும்? 2 1/2 மேக்ஸ் என்ன வரும்? ஒரு ஹோல்.
இப்ப இதையே நான் என்ன பண்றேன்னா 3 பிரிக்கிறேன். 1/3, இது ஒரு 1/3, இது ஒரு 1/3. அப்ப என்ன வரும்? 3 1/3 மேக்ஸ் என்ன வரும்? ஒரு ஹோல். இப்ப நெக்ஸ்ட் 1/4 நான் பிரிக்கிறேன். 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? 4 1/4. இது 4 into 1/4. 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப அதே மாதிரி how many 1/5 pieces will you need to make a whole அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு என்னன்னு சொல்றோம்? அப்ப ஒரு ஹோல எத்தனை 1/5 பீசஸ உருவாக்க முடியும்னு கேக்குறாங்க. அப்ப எத்தனை பிரிக்கலாம் நம்ம? சென்டர்ல உள்ள புள்ளி வச்சுட்டு 1 2 3 4 5. அப்ப இது 1/5, இது 1/5, இது 1/5, next 1/5, next 1/5. அப்ப எத்தனை pieces? How many pieces? 5 pieces. 5 pieces of 1/5 needed to make a whole. அப்ப எத்தனை பீஸ் வேணும்னு பார்த்தோம் நம்ம? 5 1/5 pieces. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 2 1/2 னா என்ன வரும்? ஒரு full whole. 3 1/3, 4 1/4, 5 1/5. Next, he makes a whole using different fractions pieces. The whole looks like the following. 1 pieces of 1/2 and 2 pieces. இப்போ ஒரு full whole ஒரு முழுசா இருக்கிற ஒரு ரவுண்டுக்குள்ளவே இதுல ஒரே ஒரு ரவுண்டுக்குள்ளவே 1/2 இருக்கு, 1/4 இருக்கு. What is the relationship between 1/2 and 1/4? இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்ட்ல பாதி என்னன்னு சொல்ல நம்ம? 1/2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரவுண்ட்ல பாதி என்னன்னு சொல்ல நம்ம? 1/2ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த 1/2 நான் பிரிக்கிறேன். என்ன ஆகுது? இத கால்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அரைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அந்த அரைய ரெண்டா பிரிச்சா என்னன்னு சொல்ல நம்ம? கால் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 1/4 1/4. அப்ப 1 pieces of 1/2 and 2 pieces of 1/4 makes என்ன வரும்? ஒரு முழுசா ஒரு வட்டம் உருவாகுது. What is the relation between 1/2 and 1/4? 1/2க்கும் 1/4க்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. So 1/2 is equal to 1/2 is equal to எத்தனை 1/4? 2 1/4 இருக்கு. அப்ப 1/4 plus 1/4. இப்ப இந்த 1/4 நம்ம எடுத்துக்கலாம்னா இங்க ரெண்டுமே என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல இந்த 4 இருக்கு. அப்படியே எடுத்துக்கலாம். மேல இருக்கிற 1 plus 1 நம்ம அப்படியே ஆட் பண்ண சேமா இருந்தா தான் 1 காமனா எடுத்துக்கணும். மேல இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 1/2 is equal to என்னது இது? 2/4. Okay, 1/2 is equivalent to 2/4. When a 1/2 piece is broken into 2 equal parts, each part is என்னன்னு சொல்றோம்? இதுதான் இங்க மேல 1/2 is broken into 2 parts. Each part is என்னன்னு சொல்லுவோம்? 1/4. ஒவ்வொரு பார்ட் என்னன்னு சொல்ல நம்ம? 1/4. So 2 pieces of 1/4 is equal to 1/2. What else is equivalent to 1/2? வேற எது இதெல்லாம் 1/2 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப equivalent fractions அப்படின்னாவே என்னன்னா, equivalent fractionsனா என்னன்னா, for example நான் 1/2 எடுத்துக்கிறேன். இதுல இது என்னன்னு சொல்ல நம்ம? நியூமரேட்டர்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்ல நம்ம? டினாமினேட்டர்னு சொல்லுவோம். அப்ப ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லயும் சேம் நம்பரா மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் என்னன்னு சொல்ல நம்ம? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2/4. அப்ப இங்க 2/4 வந்துச்சா? இப்ப அடுத்து அதே 1/2 மறுபடியும் இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன், 3 எடுத்துக்கிறேன். 3/3. 3 3 ஆலையும் மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும்? 3/6. அது ஒரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். அடுத்து the same 1/2 என்ன மல்டிப்ளை பண்றேன்? 4 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 4 எடுத்துக்கிறேன். அப்ப என்ன வரும்? 4/8. அதே 1/2 சேம் நம்பரால மல்டிப்ளை பண்றேன். 5 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணாதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் வரும். 5/10. நெக்ஸ்ட் the same 1/2 6 அவங்க கொடுத்திருக்கிறது 1/2, அதால 1/2 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 6/12. அப்ப this 1/2 is equal to 2/4 is equal to 3/6 is equal to 4/8 is equal to 5/10 is equal to 6/12. அப்படியே போட்டுக்கிட்டே போலாம். இதை கேன்சல் பண்ணாலும் நம்ம என்ன வரும்? 2 2s are 4. அப்போ 1/2 வந்துரும். இங்க நம்ம அப்படியே ஜஸ்ட் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 1 2s are 2, 2 2s are 4, 1 4s are 4, 2 4s are 8. அப்ப எல்லாமே ஈக்குவலன்ட் டு 1/2. ஓகே, next shall we go the next one?
Next in groups 3 or 4, இதே மாதிரி groups 3 or 4ல find different ways of making a whole with different fraction pieces from your kit. Write the equivalent fractions for the following that may you find the process. First A 1 by 3 அப்படின்னு இருக்கு. இந்த 1 by 3 first நான் எதால multiply பண்றேன் அப்படின்னா 1 by 3 first 2 ஆல multiply பண்றேன். 2 into 2. அப்ப நான் என்ன எழுதலாம்? அடுத்த fraction எப்படி எழுதலாம்? 2 by 6. அடுத்து இந்த 1 by 3 நான் எதால மல்டிப்ளை பண்றேன்? 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 3 into 3. அப்ப என்ன வரும்? 3 by 9. அடுத்து என்ன வரும்? That is 3 by 9. அடுத்து என்ன எழுதலாம்? 4 by 12. 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 1s are 4, 4 3s are 12 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 by 4 அப்படின்னு வருது. அப்ப 1 by 4 நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். 1 ஆல்ரெடி இருக்கு, 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும்? 2 by 8. மறுபடியும் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். என்ன வரும்? 3 by 12. அடுத்து 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். 4 by 16 அப்படின்னு எழுதலாம். அடுத்து 1 by 5 ஃபர்ஸ்ட் 1 ஆல 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும் எனக்கு? 2 by 10. 2 by 10. அடுத்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 by 15. 4 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4 by 20. அடுத்து 1 by 6 1 ஆல் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஆல்ரெடி 1 இருக்கு, 1 போட்டோம்னா அதே தான் வரும். அதால 2 எடுத்துக்கிறோம். அப்ப 1 2s ஆர் என்ன பண்றோம்? 2 by 16. 2 by 12. 2 by 12. 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 by 18. 6 3s ஆர் 18. நெக்ஸ்ட் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 1s ஆர் 4, 4 6 ஆர் 24 அப்படின்னு எழுதலாமா? இதுதான் அங்க கொடுத்திருக்குது. Write the equivalent fractions for the following. மறுபடியும் equivalent fractions அப்படின்னா multiply the numerator and denominator by the same number. 2 ஆல 3 ஆல 4 ஆல 5 ஆல மல்டிப்ளை பண்ணா அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம equivalent fractions. Do you see how to generate equivalent fractions of any given fractions discussed in the classroom? இதே மாதிரி how to generate இதே மாதிரி equivalent fractions of any given fractions உங்க கிளாஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. Next, find the following using your kit. You can also shade and check by shading the following. The first one is done, partially done for you. அதாவது find the following using your kit. புக்கோட லாஸ்ட் பேஜ்ல இருக்கு இல்லையா? 1 by 2, 1 by 4 அப்படின்னு ஒரு கிட் இருக்கு. அந்த கிட்ட வச்சு என்ன பண்ணணும்? நம்ம ஷேட் பண்ணணும். And check by shading the following. The first one is partially done for you. The first one உங்களுக்காக பண்ணிருக்கேன். How many? 1 by 6 makes 1 by 3. இப்ப 1 by 6 அப்படின்றது என்னன்னா இது ஒன்னு 1 by 6. இது என்ன வரும்? 1 by 6. இது என்ன வரும்? 1 by 6. இது ஒரு 1 by 6, இது ஒரு 1 by 6, இது ஒரு 1 by 6. 6ல ஒரு பார்ட். இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம 1 by 6 ன்னு சொல்லுவோம். இங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா how many 1 by 6 makes 1 by 3? 1 by 3 இத மாத்தணும் அப்படின்னா இது ஒரு 1. இது ஒரு 1. நெக்ஸ்ட் இது ஒரு செகண்ட் பார்ட். இது 1, இது 2, இது எத்தனை பார்ட் இருக்கு? 3 பார்ட்டா இருக்கு. இதுல the shaded part is 1 by 3. ஓகே, இங்க இருக்கு இந்த shaded part 3ல ஒரு பங்கு. ஓகே, இதுதான் 1 by 3. இது 1 by 3. இது shaded part. அடுத்து இது 1 by 3. இண்டிவிஜுவலா எடுக்கும்போது எல்லாம் 1 by 6, 6ல 1. ஆனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இங்க வந்து 3 பார்ட்டா பிரிக்க சொல்லிருக்காங்க. 1 by 3. 3ன்றதால நம்ம 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். அப்ப how many, that is how many 1 by 6 makes 1 by 3? இது ஒரு 1, இது ஒரு 1. அப்ப என்ன வரும்? 2 1 by 6. அப்ப என்ன how many 1 by 6 makes 1 by 3 னா 2 1 by 6 make என்ன வரணும்? that is 1 by 3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 2 into 1 by 6 என்ன வரும்? நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 by 3. ஓகேவா? அததான் அவங்க கொடுத்துருவாங்க. The shaded part is 1 by 3. Identify 1 by 6 in the same hole and find how many 1 by 6 fit into 1 by 3. இங்க அதுதான் 2 1 by 6. இங்க ஆன்சர் இஸ் 2 1 by 6 makes 1 by 3 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் செகண்ட் இதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்கன்னா how many 1 by 8s make 1 by 4? How many 1 by 8s? இப்ப எத்தனை காலம் இருக்குது? இது ஒரு 1 by 8s. இது ஒரு 1 by 8. இது ஒரு 1 by 8. இது ஒரு 1 by 8. 8ல ஒரு பார்ட். இது ஒரு 1 by 8, 1 by 8, 1 by 8. இங்க how many 1 by x makes 1 by 4? 1 by 4 அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, இது என்ன பண்ணிடுறோம்ப்பா? கீழே இங்க டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்குன்னா 4 இருக்கு. அப்ப இது 4 அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பிரிச்சுக்கிறோம்னா 4 காலமா நம்ம பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்.
ஓகே, அப்ப இது 4 காலமா பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஒன் இது, இது 1, இது 2, இது 3, இது 4. இங்க கீழே நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். அப்ப 4 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். ஈச் ஒன் எத்தனை இருக்கு? 1/8. தனியே பார்க்கும்போது ஈச் ஒன் 1/8. ஆனா இங்க 4 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. how many 1/8s make 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது 1/4, இது 1/4, இது 1/4, இது 1/4. அப்ப 1 2 3 4. அப்ப 4 1/4 இருக்கு. அப்ப how many 1/4s, that is 1/8s make 1/4. அப்ப எது போடலாம் நம்ம? 2 1 2. இந்த 2 பாக்ஸ் தான் இருக்கு. அப்ப என்ன கலர் கொடுக்கலாம் நம்ம? இந்த ரெண்டுத்துக்கு ஒரு கலர் கொடுக்கலாமா? அப்ப எத்தனை 1/8s make 1/4? இங்க answer is 2. Answer is 2. Answer is 2. Next B ல 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்னன்னு சொல்ல நம்ம ஆல்ரெடி நமக்கே தெரியும். எல்லாமே 1/8. 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஒரு பாக்ஸும் 8ல 1. இது ஒரு 8ல 1, இது ரெண்டாவது 8ல 1, மூணாவது 8ல 1, நாலாவது 8ல 1. நெக்ஸ்ட் இது ஒரு 1/8, இது ஒரு 1/8, இது ஒரு 1/8, இது ஒரு 1/8. இங்க நம்ம டினாமினேட்டர்ல பாக்குறோம். டினாமினேட்டர்ல பார்த்து தான் நம்ம பார்ட்ஸ் பிரிக்க போறோம். 2ன்னு இருக்கு. ஆஃப்னா என்ன பண்றோம்? இது ஒரு ஆஃப் காலமா பிரிச்சுக்கிறோம் நம்ம. இப்ப ஆஃபா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இத நம்ம இது ஒரு 1 பார்ட், 2 பார்ட்டா பிரிக்க போறோம். இது 1, இது 1, இது 1/2, இது 1/2. அவங்க ஒரு 1/2 பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 1/2 அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுல ஒரு பார்ட்டா அவங்க வந்து கலர் ஷேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது 1, இது 2. இப்ப 2 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டோம். இது 1, இது 2, 2 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டோம். அப்ப 1/2 போது ஒரு ஆஃப் பார்ட். அப்ப ஆஃப் பார்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். ஆஃப் பார்ட் எப்படி ஷேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இது ஆஃப் பார்ட். அப்ப எத்தனை 1/8 இதுக்குள்ள வருது? இந்த ஆஃபுக்குள்ள எத்தனை 1/8 வருது? இந்த ஆஃபுக்குள்ளன்னு பார்க்கலாமா? எத்தனை 1/8 வருது ஆஃப்குள்ள? அதாவது வந்து 1, இங்க 1, இது 1 2 3 4. அப்ப என்ன ஆன்சர் எழுதலாம்? 4. ஆன்சர் இஸ் 4 1/2. 4 into 1/2னா எவ்வளவு வரும்? 4 into 1/2னா 1/2. சிம்பிளா சொல்லணும். 4 into 1/2னா 1/2 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் third one, how many 1/12s make 1/3, 1/2, 1/3, 1/4, 1/6? இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா how many 1/12s? இங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க? எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்ப 12 ஒவ்வொன்றும் என்ன இருக்கு? 1/12. இது ஒரு 1/12, இது ஒரு 1/12, இது ஒரு 1/12, இது 1/12. இங்க how many 1/12s makes 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. 2னா என்னன்னு சொல்லுவோம்? இது ரெண்டா பிரிக்கணும். இந்த டினாமினேட்டர்ல 2 இருக்கு இல்லையா? அது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டா பிரிச்சோம்னா இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட். ஆஃபா பிரிச்சுக்கிறோம். 1/2ன்னு சொல்லணும்னா ஆஃப். இங்க 1/2னா ஒரு ஹாஃப் மட்டும் நம்ம கலர் கொடுத்தா போதும். அப்ப ஒரு ஹாஃப் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை 1/2 இருக்கு? இங்க ஒரு 1/2, இது 1/12, இது ஒரு 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 1/12. அப்ப ஒரு ஹாஃப்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6. அப்ப என்ன ஆன்சர் எழுதலாம்? 6 1/12.
அப்ப 6 1/12 makes 1/2 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் எல்லாமே 1/12 தான். ஒரு பாக்ஸ் 1/12 தான். இது ஒரு 1/12. நெக்ஸ்ட் இது ஒரு 1/12. இது ஒரு 1/12. இது ஒரு 1, இது அதே தான், சேம் தான். சேம் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி தான் செகண்ட். ஆனா கொடுத்திருக்கிறது எத்தனை இருக்கு? 3 பார்ட்டா பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 3 பார்ட்னா என்னன்னு சொல்லலாம்? இது ஒரு 1 பார்ட். நெக்ஸ்ட் இது ஒரு 1 பார்ட். நெக்ஸ்ட் இது ஒரு 1 பார்ட். அப்ப 3 பார்ட்டா பிரிச்சோம்னா அவங்க ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண, ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம கலர் கொடுக்க போறோம். அப்ப எத்தனை 1/12 இருக்கு? ஒண்ணுத்துல எத்தனை 1/12 இருக்கு? 4 1/12. So the answer for this is 4. Answer for this is 4. Next 1/4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 1/4னா என்ன வரும்? இதுல எத்தனை வரும்? எப்படி பிரிக்கலாம்? இது 1 part, 2 part, 3 part, 4 part. அப்ப 1/3 அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒண்ணு, நெக்ஸ்ட் கீழே அடுத்து ஒண்ணு. அப்ப 4 பார்ட்டா பிரிச்சுட்டோம். 4 பார்ட்ல ஒன்னு என்ன இருக்கு? 1/12. இது 1/12. இது 1/12. அப்ப எத்தனை இருக்கு? இந்த 3த்தையும் நம்ம கலர் கொடுக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் 1/3 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல எத்தனை பாக்ஸ் 1/12 இருக்கு? 3 பாக்ஸஸ் இருக்கு. 1 2 3. அப்ப என்னன்னு சொல்லலாம் நம்ம? 3. Answer is 3. Next, how many 1/6? அதாவது 1/12 makes 1/6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 1/6 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எத்தனை 6 பார்ட் பிரிக்க போறோம். 6 பார்ட்ன்றது என்ன? இது ஒரு 1 முதல்ல 6 இருக்கு இல்லையா? அப்ப 6 பிரிக்கணும். 2, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 5. அப்ப 2 பாக்ஸ் ஒரு பார்ட். இதுல 2 பாக்ஸ் ஒரு பார்ட், இதுல 3 பாக்ஸ் ஒரு பார்ட், முன்னாடி 4 பாக்ஸ் ஒரு பார்ட், அடுத்து 6 பாக்ஸ் ஒரு பார்ட். அப்ப இங்க என்ன வரும்னா 1/6 அப்படின்னு வரும்போது இது ஒரு 1/12, இது ஒரு 1/12, இது ஒரு 1/12, இது ஒரு 1/12, எல்லாமே 1/12 தான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல ஒன்னுக்கு கலர் பண்ண போறோம். ஒன்னுக்கு மட்டும் எத்தனை வரும் நம்மளுக்கு? ஒரு பார்ட்ன்றது 2 பாக்ஸ் சேர்ந்தது. இங்க ஒரு பார்ட்ன்றது 2 பாக்ஸ் சேர்ந்தது. அப்ப என்ன பண்றோம்? இந்த 2த்தை மட்டும் ஷேட் பண்ணா போறோம். அப்ப how many 1/12 makes? அப்ப 2. Answer is 2 1/12. 2 1/12. இங்க அப்ப first one is மேல 2, next 4, அடுத்து 6, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 2. அப்ப இந்த மாதிரி ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிறத பார்த்து, அதாவது மேல இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். டினாமினேட்டரை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எத்தனை பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். ஒவ்வொரு பாக்ஸும் 12ல ஒரு பங்கு. ஓகேவா? how many 1/12 கொடுத்துட்டாங்க. அப்ப 12 பாக்ஸஸ் இருக்கு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு அதுக்குள்ள எத்தனை பாக்ஸ் இருக்குன்றத பார்த்து நம்ம போடணும். இப்ப 1/12 into 6 அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? that is 2. அப்ப 1/12 makes என்ன வரும்? 1/12 into 2, that is 1/2 வந்துருது பாரு மேல. 1/2. அதே மாதிரி 1/12 into 4 அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆயிடுது நம்மளுக்கு? 3. 1/3 மேல வந்துருது. இந்த மாதிரி ஈஸியா ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இங்க 1/12 into 3 அப்படின்னு வரும்போது என்ன வரும்? 4. 1/4. 1/6. 1/12 into 6 அப்படின்னு போட்டோம்னா that is 1/12 into 2. 2/12 அப்படி வரும்போது 1/6. 1/12 into 2. ஆன்சரோட 2 போடுறோம், ஆன்சரோட 3 போடுறோம், ஆன்சரோட 4, ஆன்சரோட 6. அது கூட 1/12 போட்டோம்னா மேல இருக்கிற அந்த ஆன்சர் அந்த கொஸ்டின், அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்துடும். இதை போட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், do as instructed using your fraction kit. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்மளோட fraction kit வச்சு இதையும் போட சொல்லிருக்காங்க. என்னன்னா make a whole. ஓகே, ஒரு ரவுண்டு using 1/6 and 1/12 pieces. அதுல என்ன இருக்கும்? 1/6 பீஸ் வரணும், 1/12 பீஸ் வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 1/6 அப்படின்னா 6. ஓகே, 6 பார்ட்டா பிரிக்கணும். அதே மாதிரி 12 பார்ட்ஸா நம்ம பிரிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரே ரவுண்டுலயே ரெண்டுமே இருக்கணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 1ல வருவோம்.
Next, make a whole using only 1/6 and 1/12 pieces. ஒரு full round 1/6 ஆவும் 1/12 pieces ஆவும் போட சொல்லிருக்காங்க. அதே மாதிரி next make a whole using 1/12, 1/4, 1/2 pieces. Next, make a whole using any 5 pieces of the same size. Make a whole using any 7 pieces. இப்ப first one A. First one A க்கு வருவோம். Make a whole using only 1/6. Okay, இந்த மாதிரி ஒரு round போட்டுறோம். ஒவ்வொன்றும் என்ன வருது? 6 part. 1, 2, 3, 4, 5, 6 part வருது. ஒரு whole 6 part பிரிச்சுக்கிறோம். ஒன்னு 1/6. அப்ப இதுலயே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னொன்னு 1/12 பீஸாவும் மாத்த சொல்லியிருக்காங்க. இப்ப 1/12 பீஸா எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டாவது டயக்ராம் போட்டிருக்கேன். இது 1/6, இது 1/6, இது 1/6, இது 1/6. இந்த 1/6 நான் என்ன பண்றேன்? 2 ஆக்கிறேன். இது ஒரு 2 ஆக்கிறேன். அப்ப இது என்ன ஆயிடும்? இந்த ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட் சென்டர்ல ஒரு கோடு போட்டோம்னா எல்லாம் என்னவாயிடும்? 1/12. இது 1/12, இது 1/12, இது 1/12. அப்ப அதே மாதிரி இங்க என்ன பண்றோம்? பிரிச்சுக்கிறோம். இது 1/12, இது 1/12, இது 1/12, இது 1/12 பிரிச்சுக்கலாம். அப்ப இங்க make a whole using எத்தனை இருக்கு நம்மளுக்கு? 4 pieces of 1/6 and 4 pieces of எத்தனை வரும்? 1/12. First one போட்டாச்சு. Next, make a whole using ஒரே ஹோல்லையே என்ன போட சொல்லிருக்காங்கன்னா 1/12, 1/4 and 1/2 pieces. இப்ப நம்மளே போடலாம். ஒரு ஹோல் போட்டுறோம். ஒரு ரவுண்டு. அந்த ரவுண்ட்லயே 1/2 வரணும். இப்ப நம்ம எப்படி போடலாம்? ஈஸியா ஆஃப். ஃபர்ஸ்ட் 1/2 போட்டுக்கலாம். இது 1/2, இது 1/2, 1/2. நெக்ஸ்ட் இது 1/2. நெக்ஸ்ட் 1/4 அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஆஃபா மாத்திரம். இந்த 1/2வே ஆதியா மாத்திரம்னா இது 1/4. அடுத்து 1/12 பீசஸ் சொல்லியிருக்காங்க. 1/12 என்ன பண்ணலாம்? இந்த ஒண்ணுத்தை எத்தனை பிரிக்கலாம்? 3 பிரிக்கலாம். 1, 2, 3. அப்ப இது என்ன வரும்? ஒரு சைடும் 3 கோடு போட்டோம்னா எத்தனை ஆயிடும்? 12 பீசஸ் வந்துடும். அப்ப இது 1/12, இது 1/12, இது 1/12. அப்ப ஒரே ஒரு ரவுண்ட்லயே 1/2 ஆஃப், 1/4, அதுக்கப்புறம் ஒரு கால் பகுதியை 3 பிரிக்கிறோம். அதுதான் 1/12. Next, make a hole using only at the C. Make a hole using only using any 5 pieces of the same size. அடுத்து அதே மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கிறோம். அடுத்து இதுல 5 pieces போட சொல்லிருக்காங்க. Center 1, 1, 2, 3, 4, 5. அப்ப இது 1/5, இது 1/5, இது 1/5, இது 1/5, இது 1/5. அப்ப make a hole using any 5 pieces of the same size அப்படின்னு வரும்போது 1/5. ஒன்னுக்கு 1/5. அடுத்து fourth D1 make a hole using any 7 pieces. Any 7 pieces. இது center point. 7 pieces பிரிக்க சொல்லிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப இது 1/7, 1/7, 1/7, 1/7, 1/7, 1/7, 1/7. அப்ப make a hole using any 7 pieces அப்படின்னு பார்க்கும்போது 7 pieces. இது என்னன்னு சொல்ற நம்ம 5 pieces ஆவும் பிரிச்சுக்கிறோம். சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இதை பிரிச்சுக்கிறோம்.
இதையே play in a group with this kid and find other interesting combination to make a whole. இதே மாதிரி நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு அந்த கிட் வச்சுட்டு என்ன பண்ணணும், அதே மாதிரி வேற ஏதாவது காம்பினேஷன் வச்சு ரைட் ஆர் டிரா யுவர் ஃபைண்டிங்ஸ். அதே மாதிரி இந்த கொடுக்கப்பட்ட இடத்துல நீங்க என்ன பண்ணணும், நீங்களாவே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் வச்சு நீங்க ஒரு ஹோல் டிரா பண்ணலாம். நெக்ஸ்ட் மேக்கிங் ஈக்குவலண்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி எப்படி ஈக்குவலண்ட் ஃபிராக்ஷன்ஸ் மேக் பண்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Samira shaded 1/3 of the following figures. He draws horizontal lines and divide the shape into more equal parts. அதாவது வந்து ஷமீர் என்ன பண்ணா அப்படின்னு படும்போது 1/3 of the following figures. ஓகே, எல்லாத்துலயும் 1/3 வச்சிருக்கான். இது ஒரு 1/3ன்றது 1/3. Okay, 1/3 என்றது 1/3 of the following figures. He draw horizontal lines and divide the shapes into more equal parts. அவன் என்ன பண்ணா, horizontal lines, verticalனா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது vertical line, horizontalனா படுக்க வச்சு கிடைமட்டமா இருக்கு இல்லையா, இதுதான் horizontal line. இது vertical line. நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்ல நம்ம horizontal line அப்படின்னு சொல்லுவோம். அப்ப he draws horizontal line. இப்படி அப்படின்னா படுத்துட்டு இருக்கிற கோடு லைன்ஸ் டு டிரா த ஷேப்ஸ் இன்டு மோர் ஈக்குவல் பார்ட்ஸ். அந்த மாதிரி லைன்ஸை டிரா பண்ணி இன்னும் சில ஈக்குவல் பார்ட்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ் வந்து தட் இஸ் 1/3. 1/3 அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்னன்னு சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஒன் 1/3. நெக்ஸ்ட் இங்க என்ன வருது, 6 பாக்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை பாக்ஸா பிரிச்சுக்கிட்டோம், 1 2 3 4 5 6 பார்ட்ஸா பிரிச்சுக்கிட்டோம். இதுல ஷேடட் வந்து 2 இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இங்க எத்தனை இருக்கு, 9 இருக்கு. 9 பார்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9. இதுல ஷேடட் வந்து 3. மேல இருக்கிறது ஷேடட், கீழே இருக்கிறது எத்தனை பார்ட்ஸா இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பார்ட்ஸ் இருக்கு. ஷேடட் பார்ட் வந்து 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ண போறோம். He observes an interesting pattern and says that 1/2, 1/3, 2/6, 3/9 and 4/12 shows the same shaded region. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு ஈஸியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் செஞ்சாங்க. என்னன்னா 1/3, 2/6, 3/9 and 4/12 show the same shaded region. எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, சேம் ஷேடட் ரீஜனா தான் இருக்கு. இங்க பாத்துக்கோ, இது 1 இருக்கு, இது 2, இது 3, 4 ஒரே ஷேடட் ரீஜனா தான் இருக்கு. ஆனா என்ன இருக்கு நம்மளுக்கு, 2/6, 3/9, 4/12 are equivalent to 1/3. அதாவது இது எல்லாமே, அதாவது வந்து இங்க இருந்து இந்த 4/12 வரைக்கும் எல்லாமே ஈக்குவலன்ட் டு 1/3க்கு ஈக்குவலா இருக்கு. எப்படி 1/12க்கு ஈக்குவலா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1/3 எடுத்துக்கிறேன், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும் எனக்கு, 2/6. மறுபடியும் இந்த 1/3 3 ஆல மல்டிப்ளை பண்றேன், என்ன வரும், 1 3s are 3, 3 3s are 9. அடுத்து 4 ஆல மல்டிப்ளை பண்றேன், 1 4s are 4, 4 3s are 12. அப்ப என்ன வருது, 2/6, 3/9, 4/12 எல்லாமே ஈக்குவல் டு என்ன இருக்கு, 1/3. So 2/6, 3/9, 4/12 are equivalent to 1/3. We use the word equivalent to indicate the same part as a whole with different names. இதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, equivalent அப்படின்னு சொல்றோம். equal அப்படின்னா சேம். Okay, next divide the wholes given below into more equal parts and find fractions equivalent to 1/3. Write them in the boxes below the images. இதே மாதிரி நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, இப்ப 4 வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க, 4/12 வரைக்கும். அதே மாதிரி மேலும் சில என்ன பண்ணாங்க, டிவைட் பண்ணி நம்மளாவே fractions போட சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம என்ன போட போறோம், அடுத்து இந்த 1/3 5 ஆல டிவைட் பண்ண போறோம், 5 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன பண்ண போறோம், 5/15. அடுத்து அதே சேம் 1/3 எடுத்துக்கிறோம், 6 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன வரும், 6/18. அதே 1/3 எதால மல்டிப்ளை பண்ணலாம், 8 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா, 8 into 8. அப்ப என்னன்னு சொல்லலாம், 8/24. நம்மளாவே போட சொல்றாங்க. Divide the whole given below more equal parts and find fractions equal to 1/3. எல்லாமே equal to 1/3 தான். ஓகேவா, ரைட் தம் இந்த பாக்ஸஸ் பிலோ த இமேஜ். இங்க நம்ம அப்படியே ஜஸ்ட் டிவைட் பண்ணோம்னா கூட நமக்கு 1/3 தான் வரும். அதாவது வந்து 1 5s are 5, 3 5s are 15. அப்ப 1/3. நெக்ஸ்ட் 1 6s are 6, 3 6s are 18. 1/3. 1 8s are 8, 3 8s are 24. அப்ப 1/3. எல்லாமே 1/3 தான். இப்ப நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க, டிரா பண்ண சொல்லிருக்காங்க. ஹாரிசான்டல் லைனை டிரா பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கா ஷேடட் பார்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம எத்தனை 5/15 போட போறோம், 5/15. அப்ப இது எத்தனை பாக்ஸ் மாத்தணும், 15 பாக்ஸஸ் நம்ம மாத்த போறோம். 1 3, அடுத்து 6, அடுத்து 9, அடுத்து 12,
அடுத்து 15. அப்ப என்ன வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்ப 15 பார்ட்ஸ் பிரிச்சிட்டோம். எத்தனை ஷேடட் பார்ட் 1 2 3 4 5 5. அப்ப 5 by 15. அடுத்து 6 by 18. அடுத்த fraction 6 by 18. அப்ப இதை என்ன பண்றோம் 18 fractions நம்ம பிரிக்க போறோம். அப்ப எப்படி பிரிக்கலாம் நம்ம ஹரிசாண்டல் லைனும் டிரா பண்ணலாம், வெர்டிக்கல் லைனையும் டிரா பண்ணி தான், வெறும் ஹரிசாண்டல் மட்டும் போட முடியாது, வெர்டிக்கலையும் டிரா பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இதை பிரிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டர்ல ஒரு லைன், அடுத்து ஒரு லைன். இப்ப மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 தான் வருது. ஆக மொத்தம் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வரணும் 18 வரணும். அப்ப இதை என்ன பண்ண போறேன் சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். அப்ப மொத்தம் எத்தனை வருது 1 2 3 4 5 6. ஒரு இதுல 6, 3 இதுல 18. அப்ப 18 பார்ட்ஸ் வந்துருச்சு. ஷேடட் வந்து என்ன இருக்கு 1 2 3 4 5 6. அப்ப 6 வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து 8 காலம்ஸா மாத்த போறோம். ஓகே 8 காலம்ஸா மாத்த போறேன். இப்ப இங்க என்ன பண்ண போறேன் நான் 3 லைன் டிரா பண்ண போறேன். 1 2 3. அடுத்து இங்க நம்ம ஒரு கோடு போட போறோம். இதை டிவைட் பண்றோம். வெர்டிக்கல் லைன், இங்க ஒரு வெர்டிக்கல் லைன், நெக்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன். அப்ப இதுல 1 2 3 4 5 6. ஒன்னுத்துல 6 4 இருக்கு. அப்போ 6 4s are 24. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு நம்மளுக்கு ஷேடட் பார்ட் எத்தனை வரும் 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 டோட்டலா எத்தனை பாக்ஸஸ் இருக்கு 1 2 3 4 5 6 4 6 are 24. அப்ப 8 by 24. இந்த மாதிரி நம்மளாவே என்ன பண்ணலாம் காலம் போட்டு வெர்டிக்கல் லைனையும் ஹரிசாண்டல் லைனையும் போட்டு என்ன பண்ணலாம் இதை ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம பிரிக்கலாம். நெக்ஸ்ட் do you see any pattern in all the equivalent fractions that you find out? அதாவது வந்து any pattern, do you see any pattern in all the equivalent fractions that you find out அப்படின்னு கொடுக்குறாங்க. any see இப்ப நான் என்ன பண்றேன் 4 by 12 கழிச்சு 5 by 15. next 6 by 18. next 7 by 21 அப்படின்னு போடலாம். 8 by 24, 9 by 36. அப்ப என்ன பேட்டர்ன் இங்க வருது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே என்ன வருது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் 1 by 3. ஓகே இது பேட்டர்ன் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் 1 by 3. 1 by 3 ஃபர்ஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன், 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இது வரும், 4 ஆல 5 ஆல 6 ஆல 7 ஆல 8 ஆல 9 ஆல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். அப்ப இந்த பேட்டர்ன் என்னன்னா that is equivalent fractions of 1 by 3. How do you know when a fraction is equivalent to another? Okay, நமக்கு எப்படி தெரியும் ஒரு fraction இன்னொன்னுக்கு கூட ஈக்குவலா இருக்கு. Discuss in class the below picture show 2 by 5 of a whole. Find the different fractions that are equivalent to 2 by 5 and write your fractions below each images. இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 by 5 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதோட ஒரு fractions எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 by fractions ஓட அதாவது வந்து இமேஜ் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. That are equivalent to write your fractions below each image. ஒவ்வொன்றுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய fractions எழுத சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 2 by 5. 2 by 5 ஓட fractions எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் 2 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் that is 4 by 10. நெக்ஸ்ட் 2 by 5 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் நெக்ஸ்ட் 6 by 15. 6 by 15. அடுத்து 2 by 3 2 by 5 எதால மல்டிப்ளை பண்றோம் 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் that is 4 by 20. 4 by 20. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க அவங்க 50 கொடுத்துருக்காங்க. அப்ப 50 னா எதை பண்றோம் 10 ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 into 10 by 5 into 10. அப்ப என்ன வரும் 20 by 50. அடுத்து 2 into 20 ஆல மல்டிப்ளை பண்றோம். 5 into 20 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும் 20, that is 40 by 100. 40 by 100. இது எல்லாமே என்னது இது 2 by 5 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் சேம் நம்பரை ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் மீன்ஸ் மறுபடியும் திரும்ப சொல்றது என்னன்னா நியூமரேட்டர் இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணோம். 2 ஆல மல்டிப்ளை பண்றோம், 3 ஆல மல்டிப்ளை பண்றோம், 4 ஆல மல்டிப்ளை பண்றோம், 10 மேலேயே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்றது தான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். இப்ப 2 by 5 அவங்களே கொடுத்தாச்சு. இது நம்மளுக்கு ஈஸி. அப்ப என்ன அது ஷேடட் பார்ட் மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு 1 2 3. இது 1 2 3 4 5. கீழே இருக்கிற 5 பார்ட்ஸா பிரிச்சுட்டாங்க. ஷேடட் வந்து 5. நெக்ஸ்ட் 4 by 10 மொத்தம் எத்தனை காலம் இருக்கு 1 2 3 4 5.
6 7 8 9 10. இதுல ஷேடட் என்ன இருக்கு 1 2 3 4. அப்ப 4/10. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது எழுத சொல்லியிருக்காங்க, என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது that is 6/15. அடுத்து 6/15. 6/15 அப்படின்னா என்ன வரும், that is 15 வரணும். ஒன்னுத்துல 5 இருக்கு, அப்ப என்ன போடுறோம், ஓகே இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 15 பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மேல இருக்க 6 ஷேடட் போர்ஷன் 1 2 3 4 5 6. அப்ப 6 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 8 மேல 8 ஷேடட் பார்ட் 8 வர மாதிரி மாத்தணும். நெக்ஸ்ட் மொத்த காலம் எத்தனை இருக்குன்னா 20 போடணும். அப்ப 20 மாறணும்னா 4 கோடு நம்ம 3 கோடு டிரா பண்ணோம்னா போதும். 1 2 3. அப்ப என்ன வரும் 1 2 3 4. நெக்ஸ்ட் 5 இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்ப 20 வந்துச்சு. 8 ஷேடட் பார்ட், இது 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8/20. Fill in the blanks with equivalent fractions. There may be more than one answer. Fill in the blanks with equivalent fractions. Okay, நம்மளே என்ன பண்ண சொல்லிருக்காங்க, equivalent fractions போட சொல்லிருக்காங்க. இது என்னவா இருக்கணும் அப்படின்னா more than, that is there may be more than one answer. ஒன்னுத்துக்கு மேல இதோட equivalent fractions எழுதலாம். இப்ப for example 1/7 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும், next 2/14. next 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 3/21. next 4/28. இதே என்ன பண்றேன், நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன வரும் 6/8. 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 9/3. 3s are 9, 4 3s are 12. அப்ப 6/8. நெக்ஸ்ட் என்ன வரும் 9/12. more than 1 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 2/3. அப்ப ஃபர்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2 3s are 6, 3 3s are 9. next 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 2s are 8, 4 3s are 12. அப்ப 8/12. 6/9. next 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 4 2s are 8, 4 3s are 12. அடுத்து 3/5 அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன பண்றேன், நான் 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும் 15/25. நெக்ஸ்ட் 10 ஆல மல்டிப்ளை பண்ணனா 3 10s are 30. நெக்ஸ்ட் 5 10s are 50. அப்ப 15/25, 30/50 அப்படின்னு more than one fractions எழுதலாம். நெக்ஸ்ட் put the tick against the fractions that are equivalent. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டிக் பண்ண சொல்லிருக்காங்க எது எதெல்லாம் equivalent fractions அப்படின்னு. இப்போ இங்க 2/3 இருக்கு, இங்க என்ன இருக்கு 3/4 இருக்கு. இப்போ எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு சேமா வருமா பார்க்கலாமா. 2 2ன்னு போட்டா கூட என்ன வரும், 2 2s are 4, 3 2s are 6 தான் வரும். அப்ப இது fractions கிடையாது, இது equivalent fractions கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு வரும். இத 2 ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். இத 2 ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், that is 3 2s are 6, 5 2s are 10. அப்ப இது ஒரு equivalent fractions. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க என்ன பண்றேன் நானு, ஓகே 2/6 இருக்கு. இத 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். இத 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 2s are 4, 6 2s are 12. அப்ப இது என்னது, இது equivalent fractions. இது 6/9 இருக்கு, இங்க 1/3 இருக்கு. 3 ஆல மல்டிப்ளை பண்ணா கூட என்ன வராது நம்மளுக்கு 3, இங்க 6 இருக்கு, இங்க 3 தான் வரும். அப்ப என்ன இது equivalent fractions கிடையாது. அப்ப இந்த ரெண்டும் தான், ஓகே B-யும் C-யும் தான் இதுல equivalent fractions. Next, fill in the boxes such that the fractions become equivalent. Okay, fill in the boxes such that the fractions become equivalent. இங்க எதால மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னா 10. அப்ப 2 ஆல, அப்ப 2 2s are 4. அப்ப என்ன எழுதலாம் 5 2s are 10. அடுத்து இங்க என்ன இருக்கு 4 into 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 வரும். அப்ப into 2 ஆல மல்டிப்ளை பண்றோம், into 2. அப்ப என்ன வரும், that is 14. 8/14. இங்க என்ன பண்றோம் 16 வருது. அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கிறோம். அப்ப என்ன வரணும் 3 4s are 12, 4 4s are 16. இங்க நம்ம பாக்குறோம் 9 இருக்கு. அப்ப என்ன வரும், that is 5/9. இங்க 25 இருக்கு. அப்ப 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 25. மறுபடியும் 9 5 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், that is 9 5s are என்ன வரும், that is 45. 9 5s are 45. அந்த மாதிரி fill in the blanks நம்ம போடலாம்.